ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 5-6 முந்திரி பருப்பு, அரை ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் உள்ளதை இதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் தக்காளியாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வெங்காயத்தோட நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணுன்னே 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ அரை ஸ்பூன் இந்த சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பெரிய பீஸ் பன்னீரை இந்த மாதிரி நல்லா திருவி சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இது சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.